அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் எல்லாம் கொடுத்த ரோதவன் புகழ்பாடுகளே நாராயணனா இல்ல அவன் வீடு புது ஆராயரானா விட போவது கிடையாது. முதல் கேட்ல நான் காவல் இருக்கிறேன். இங்க யாரும் வரல.
அதான் மேல வீட்டுல இருக்கிற நாலு திருலேக சஞ்சாரிடா வையாபுரி ஆச்சாரி தாத்தா ஓரவத்தி நாத்தனாக்காரர் நாரத மகாமுனிவர் ஆதார் கார்டு கொடு ரேஷன் கார்டு கொடு இருக்கடா வாக்காளர் அடையாள அட்டை அதெல்லாம் கிடையாது ஏறி வர அட்டை வச்சுக்கிறியா அதெல்லாம் கிடையாது இல்லாத பொம்மா தாலியார்ட்ட எடுத்து வந்தா அதெல்லாம் தேவர்கள் மூலகவாசி தான் வச்சிருக்கணும் உலகா மூலகவாசி தான் ஆதார் கார்டு வச்சிருக்கணும் அப்படியே வந்த வாசிடா அம்மா பேர் என்ன ஏய் தரேன் சொல்லிடா அன்னை கலைவாடி அம்மா சொல்ல சரியா இல்ல பூசி செய் அம்மா பிடிச்சு விட்டாங்களா அம்மா கலைவாணி ஆமாடா அம்மா எங்க இருக்கிறா நாவிலே குடிக்கொண்டு இருக்கிறார் அம்மா நாக்குலையா ஆமா அம்மா நாக்குல உட்காந்துக்கிறாள் ஒண்ணுக்கு ரெண்டுக்கெல்லாம் நாக்குலயே போவா அனைத்தும் மாளிகை மாளிகை தேவர்களுக்கு நரை திரை பிடி மூப்பு சாக்காடு எதுவுமே கிடையாது அனைத்தும் மாயை மாளிகை அப்பா ஓகே கப்பல ஓகே போடுறாரா எங்கப்பாவா இல்ல சாம்சங்ல சாமா போடுறாரா டேய் என்ன சொல்ற படைக்கும் தொழில் படைக்கும் தொழில் ஏய் சித்திக்கும் கத்தா படைக்கும் தொழில் ஆமாடா அப்பா என்ன படிக்கிறாரு ஏய் இந்த உலக மக்கள் அனைவரையும் படைப்பது ஒரு தந்தை தான் அப்பாவா ஆமாடா இந்த உட்காந்து கூத்து பாக்குறாங்க தளத்துல படிச்சது இவர்கள் அனைவரையும் படைத்தது எங்க அப்பா தான் உம்மா சத்தியமா ஆமாடா அப்பாவா படிச்சாரு உண்மையாக ஐயா நல்லா நெட்டி முக்கி பாத்துக்கலாம் நம்ம பெட்டிக்காரர் மட்டும் தர அவர்களையும் படைத்தது எங்க அப்பா தான் என்ன தெரியுங்களா? என்னடா தெரியுங்களா? ஏய், ஏய், அவனை படைத்தது எங்க அப்பா தான் அவனை பற்றி கிடையாது இவனை படைத்தது எங்க அப்பா என்ன படிக்கிற வரைக்கும் எங்க அப்பா என்ன பண்ணிருந்தாரு தின்ன மேல வெங்காயம் வைக்கிறாங்க ஏய் சித்திக்கும் கர்த்தாவ் என்றால் சித்திக்கும் கர்த்தா அப்படி என்றால் திருமணமாகி ஆடு பெண்ணும் ஒன்று சேர்கிறார்கள் கருவானது உருவாகுது திருமணமாகி ஆடும் பெண்ணும் ஒன்று சேர்க்கிறாங்க. ஆடு உண்மையான கருத்து என்ன அப்படி கருவானது உருவாகிறது அந்த கருவுக்கு உயிர் கொடுப்பவர் எங்க அப்பா தான் வயிற்றிலே உருவாகும் கருவுக்கு எங்க தந்தை தான் உயிர் கொடுப்பவர் அப்போ உங்க அப்பாவுக்கு பாதி வேலை எங்க அப்பா அப்படிதான் வச்சுக்க ராசாடா ஏய், உங்க பேர் என்ன சொன்னீங்க நாரத மகாமுனிவர் நாரத மகாமுனிவர் அந்த நோக்கம் உடைய தலைவன் கடல்கண்டா சூழல் ஐயா நமது சப்பையை தேடி உங்கள் கொட்டையை நாடி வந்திருப்பதியா அந்த நாளத்தை சபையை நாடி மாமுனி வந்தார் சபையை நாடி நாடியவர்களுக்கு தேடி முடிப்பவர் ஐயா நாரதன் பிள்ளை பிரம்மசூத்தன் பார்த்தது கிடையாது இன்றுதான் பார்க்கிறேன் உள்ளே சென்று மலரை எடுத்து கொண்டு வா சுவாமி மாதவ மாதவ நாரத அகமுனியே தர வருக வருக கிருபையே
மாதவே நாரத அகமுனியே தர வருக வருக கிருபையே தென்காணி என்ன சந்திக்க அவன் ஏன் வர வேண்டும் ஒன்றுமே புரியவில்லையே. சரி கேட்டு தெரிந்து பார்க்கிறேன். சுவாமி பசிக்கும் பூமாவே மாதவே நாரத அகமுனியே தர வருக வருக கிருபையே தென்காணி அம்மா சத்தா தாய்க்கு தலைக்குள்ள போகணும். அப்பா வாடி வயிறுக்கு காரணம் என்னவோ சுவாமி சுவாமி என்ன காரணம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று நீண்ட நாட்களாக மன வருத்தத்துடன் வருத்தத்தோடு இருக்கின்றாய். அந்த ஒட்டச்சிறு கோமர் தாண்டி முருகன் என்பவன் அவனை அழைப்பதற்கு இதுவரை எனக்கு ஒரு உடைய தாயாதிகள் சூரமதுமன் சிங்கமுகன் பாதுகாப்புரன் வாடுகோபன் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த கந்தன் வேலவன் தாய் கொடுத்த சக்தி வேளால் தாயாதிகளை அவனுக்காக பயந்து இந்த கடல் மத்தியிலே நகரம் அமைத்து அந்த பயனே உனக்கு தேவையில்லை. உண்மைதான். என்ன சொல்கிறேன்? ஏனென்றால் நீ கைலாயம் செல்ல வேண்டும். கைலாயத்தை புக்கன் பிடித்த வரவனை கோரி கலந்தவர் செய்து மரங்கள் பெற வேண்டும். உண்மைதான். நீ வாங்கக்கூடிய வரமானது புதுமையான வரமாக இருக்க வேண்டும். காக்கா வரும் ஏகா உடல் ஓகா செல்வம். இந்த மண்ணிலே மறந்து இருக்கக்கூடிய 7 கோடி மந்திரஜால் மோடி வைத்தல் மோடி எடுத்தார் அனைத்து விதைகளையும் நீ வரமாக பெற்றுவிட்டால் உனக்கு இணை யாருமே கிடையாது. என்னுடைய கழகத்திற்கு உண்டான வழி கிடைத்தது. கடல்கண்டாசுரை சந்தித்தேன். உடைய கழகத்தை துவக்கிவிட்டேன். என்ன நடக்கிறது பார்க்கலாம். நம்ம
இந்திரம் இந்திரனா தேவகுலத்து அதிபதி இந்திரனா காலை கடனை முடித்து தேவனுடைய நலனை விசாரிக்க அவளோடு இருக்கிறேன். அன்பார்ந்த மேல் ஆதனூர் கிராம திருவிழா தாய்மார்களே, நம்முடைய கிராமத்தில் சிறப்பான பெரிய பாளையத்து அம்மனுக்கு சிறப்பான ஒரு ஆலயத்தை அமைத்து மகா கும்பாபிஷேகம் நடத்தி 48 நாள் மண்டல பூஜ்யம் சிறப்பாக நிறைவேறி இன்று அம்மனுக்கு சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை செய்து தேர் திருவிழா செய்து இந்த புனிதமான மேடையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் சூரியகுப்பம் கிராமம் தெய்வத்திரு கலைத்தென்றல் காசிநாதன் ஐயா குழுவினர் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம். இந்த ஸ்ரீ கலதேவி நாடக மன்றத்தினால் ஒரு சிறப்பான நாடகம். இந்த நாடகத்தை அந்த காலத்துல பெரியவங்க தெருக்கூத்துல ஆடிக்கலான்னு கேள்விப்பட்டேன். ஆனா இப்படிப்பட்ட மேடை நாடகம் நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் மட்டும்தான். நம்முடைய கலதேவி நாடக மன்றம் இந்த மேல் ஆதனூர் கிராமத்தில் சிறப்பான ஒரு கதையை நடத்த வேண்டும் என்று தாமலத்தை தரித்து அன்பார்ந்த நமது மேல் ஆதனூர் கிராம பொதுமக்களே, எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அழகான வேளையிலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் பெரிய பாளையத்தம்மனுக்கு மண்டல பூஜை விழாவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அழகான மேடையில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் சாலமோன் பாப்பையா பேசுவார். நான் சாலமோன் பாப்பேன்னு சொன்னேன் உனக்கு மூஞ்ச பத்தியா ஓத்தா இவரா பெத்து போட்டா. அவர் எப்படிப்பட்ட ஒரு பேராசிரியர், ஏன்டா அவர் பேரை கெடுக்கிறீங்க? மூஞ்ச பத்தியா நல்லா அன்பார்ந்த இப்படிப்பட்ட ஒரு விழாவை இந்த கிராம பொதுமக்கள், ஆலய தர்மகர்த்தா மற்றும் இளைஞர்கள் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற லாரி ஓட்டுநர்கள் சங்கம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய கலதேவி நாடக மன்றத்தில் ரசிக்க வேண்டும் என்று பக்கத்து கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற கோடான கோடியுடைய கலை சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் கிராம பெரியோர்கள், தாய்மார்கள், மாதர்குல மாணிக்கங்கள், மாணவ செல்வங்கள், வருங்கால இந்த நாட்டின் நிலைய தலைமுறைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கலதேவி நாடகன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் மூலமாக
என்னுடைய கலைதேவி நாடக மன்றத்தை உலகமெங்கும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற யூடியூப் சேனல் நண்பர் சந்துரு யூடியூப் சேனல் அன்பு அவருக்கும் என்னுடைய கலைதேவி நாடகம் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமமும் கிராம மக்களும் ஒன்று சேர்ந்து என்னுடைய கலைதேவி நாடகத்தை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். இந்த கிராமமும் கிராம மக்களும் நோய் நொடி இல்லாமல் எல்லா செல்வம் பெற்ற நலமாக வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த அருமையான நல்ல நேரத்தில் சர்மா நன்றி குழு என்னுடைய கலைதேவி நாடகம் பாராட்டு ரூபாய் 51 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலைதேவி நாடகம் சார்பாக நன்றி. இந்த அழகான வேளையிலே நாம் கற்றது கைமண்ணளவு, நாம் கல்லாதது உலகளவு. நமக்கெல்லாம் கலை கற்றுக் கொடுத்த கலைவாணியை இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார்களாம். கலை வளர்ந்த நமது கிராமம், நமக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்த அழகான ஆதனூர் கிராமத்திலே தெருக்கூத்து சிவபெருமான் 33 கோடி தேவர்கள் ஒன்றாக கூட்டி அன்று தில்லையில் ஆடியது திருக்கூத்து. அந்த திருக்கூத்தை பார்த்துதான் தோன்றியது தெருக்கூத்து. அந்த தெருக்கூத்திலிருந்து உருவானதுதான் இந்த மேடை நாடகம். இதன் பிறகு வந்ததுதான் இந்த சினிமா. அப்படி இந்த தெருக்கூத்து கலையிலே மிருதக மாஸ்டராக இருந்து, அதாவது ஐயா அவர் மிருதகம் எங்க ஊர்ல வாசிக்க சொல்லணும். நான் சின்ன குழந்தை ஜட்டி போட்டுக்கிறோம். அப்போ பாரத கதையிலே சிறப்பாக மிருதகம் வாசித்து, அப்பொழுதே நான் குழந்தையா இருக்கும் பொழுதே எனக்கு ஆர்வம் கொடுத்து இன்று உங்கள் முன் ஒரு நடிகராக நிற்கிறேன் என்றால் நமது ஆதனூர் கிராமமும் ஒரு காரணமாக விளங்கும். அப்படி எனக்கு ஒரு கலை அன்பை உணரச் செய்த அன்பு உள்ளம் கொண்ட மிருதக மாஸ்டர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா ராமகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் பக்கவாசி அடுத்து அத்திப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த முத்து ஆசிரியர் குழுவிலே சிறப்பாக இணைந்து மிருதக மாஸ்டராக இருந்து எங்களைப் போல மிகப்பெரிய கலைஞர்களை உருவாக்கிய அன்பு உள்ளம் ராமகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஐயா இதோ எங்கள் ஆசானாக விளங்கக்கூடிய ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடை அருகாமல் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ராமகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் ஐயா எங்கிருந்தாலும் மேடை அருகாமல் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா இந்த அழகான கிராமத்திலே பிறந்து மேலும் அந்த எல்லாம் வல்ல பெரிய பாளையத்தம்மன் அருள் பெற்று இன்னும் நீளோடி காலம் வாழ்ந்து எங்கள் போல் கலை சொந்தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னோடியாக இருந்து எங்களை வாழ்த்தி வணங்க செய்யும் அன்பு உள்ளத்திற்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் அடியன் எங்கள் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். இந்த அழகான இவ்வளவுதானா? சர்வீஸ் கூட வாங்க முடியாது. இந்த அழகான வேளையிலே நமது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அயராது உழைத்து நமக்காக பாடுபட்ட அண்ணல் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல சட்டத்தை வகுத்தளித்த சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், சட்டமேதை அம்பேத்கர் ஐயா அவருக்காக இது ஒரு பாடல். அன்பர்களே, இந்த அருமையான நல்ல நேரத்திலே பெருமாள் சவுண்ட் சர்வீஸ் சு காட்டேரி
பெருமாள் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் நேரு ஐயா அவர்கள் இதோ மிருதக மாஸ்டர் அருமை தம்பி விக்கி என்ற மதன்குமாரை ரூபாய் 51 ஆர்மணி மாஸ்டரும் இவருடைய கலதேவி நாடக மன்ற ஆசிரியரும் அருமை ஐயா நடராஜ ஐயாவை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அன்பளிப்பு வழங்கிய பெருமாள் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் நேரு ஐயாவுக்கு கலதேவி நாடக சார்பாக நன்றி வணக்கம். நீங்கள் அவளோடு எதிர்பார்க்கும் தாழ்த்தப்பட்ட இதயங்களில் என்ற மணியா ஜோதிக்கும் மேதை டாக்டர் அம்பேத்கருடைய அருமையான பாடல். வேதனையில் நீர்வாடி சோதனையில் போராடி சாதனையை பெற்றவரே நீங்கள் மறுபிறவி வந்திடையா சாதியத்தை சங்கரித்த சமத்துவத்தை மீட்டெடுத்த அவதரித்த எங்கள் போர்வாளே வந்திடையா
தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உயர்த்து அந்த அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் அம்பேத்கர் அவர் வழி சென்று கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக திருமா முருகன் என்று சொல்லக்கூடிய அருமை உள்ள இதோ விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்காக தோல் திருமாவளவன் பாடல் பெற்றிருக்கிறார்கள். பாட்டு பாட்டியா போறீங்களா? ஒரே ஒரு பாட்டு இல்ல 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 இது புராண நாடகத்துக்கு அப்புறம் யாராவது பாட முடியாது. ஒரே ஒரு பாட்டு ஒரே ஒரு பாட்டில் ஒன்றும் ஒரே ஒரு பாடல் ஒரே ஒரு பாடு நான் என்ன இது புராணம். அதுக்கப்புறம் கேட்டாலும் ஒன்று அமௌண்ட் பெருசு இல்லை ஒரே ஒரு பாடல். நன்றி நன்றி இருங்க சார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்றென்று உயிர் மூச்சியாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் திருமாபதி ஒரே ஒரு சின்ன பாடல். ஆகத்து 17 எங்க அண்ணன் பிறந்த நாள் நம்ம எல்லாம் மனிதனாக வச்ச திருநாள்.
அப்ப அந்த ஏதோ இளைஞர்கள் விருப்பத்துக்காக பண்ணோம். இதோட சினிமா பாட்டம் எதுவுமே வராது. கண்டிப்பா இது அருமையான ஒரு புராண கதை. தயவு செய்து விடிய விடிய அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த கதை இருக்கும். இந்த அருமையான நல்ல நேரத்திலே அருகுண கிராமத்தில் வருகை தந்து இருக்கின்ற அன்பு தம்பி முருகன் எனக்காக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்குகின்றார். அது மட்டும் இல்லாமல் விட்டலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வேணுகோபால் ஐயா அவர்கள் எனக்காக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். மேல் சிவரி எம் முருகன், கமல், பாஸ், அருண் ஆடியோ மேல் சிவரி ஐயா அவர்கள் எனக்காக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய அது மட்டும் இல்லாமல் தாதாவூர் கிராமத்தைச் சேர்ந்த அம்பேத்கர் இயக்கம் மனவரை ஒன்று சேர்த்து ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற லாரி ஓட்டுநர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அடியான் எனக்காக ரூபாய் 101. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து கிராமத்தில் அம்மனப்பக்க கிராமத்தில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து அடியான் எனக்காக ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் என்னுடைய கலதேவி நான் சார்பாக
கோடான கோடி மக்கள் ஏன் வந்திருக்கிறாங்க? வீட்டுல பார்த்தா கருத்து வேண்டாம். அப்படியே இவங்க தூங்கி அந்த போல வந்துக்கிறாங்க. அடுத்த நாட்டியா இதானா?